நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உள்ளேயே போக மாட்டேங்குது. புது சாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு வேணு, படிக்கிற புக்ஸ் மேல ஷூவை வைக்க கூடாதுன்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அதெல்லாம் சாதாரண விஷயமா? ஆமா, நீங்க இங்க தனியா இருக்க பயப்படுறீங்களா? நான் எத்தனையோ நாள் தனியா தான் இருந்தேன். அந்த ஆள் இருக்கிறதுனால தான் கேட்டேன். அந்த ஆள் இந்த ஆள்னு கூப்பிட கூடாதுன்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்டா. அப்பான்னு கூப்பிட எனக்கு பிடிக்கலமா. நான் நிறைய பசங்களோட அப்பாவை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு காட்டனை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. அம்மா, அப்பா எங்கேயோ வெளியே போறதுக்காக கிளம்புறாரு. நீங்க வேணா நம்ம ரூமை பூட்டி வச்சிரீங்களா? அப்படி போட்டுனா உங்க அப்பா கதை உடைச்சிட்டு உள்ள போயிடுவாரு. அக்கா, நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம். அம்மாக்கு துணையா நம்ம இங்கேயே இருக்கலாம். இங்க பாரு, இப்போதைக்கு எனக்கு எந்த பாதுகாப்பும் வேண்டாம். நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அப்பா உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாருன்னா? உங்க அப்பா என்னதான் சத்தம் போட்டாலும் நான் பேச மாட்டேன். என்ன போதுமா? அப்பா இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அவரை அனுப்பி விட்டுருங்க. 6-7 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் பரோல்ல வந்திருக்காரு. அதுக்கான டைம் முடிஞ்சதும் உடனே போயிடுவாரு. அப்பாவோட பரோல் எப்பமா முடிய போகுது? அது எனக்கு தெரியாதுமா. ஆனா ஒரு விஷயம் உண்மைதான், அப்பாவோட தண்டனை முடியும் போது நம்மளுடைய தண்டனை ஆரம்பிக்கும். என்னையா பாக்குற? இப்ப கிழவனுக்கு தான் சொல்லு விட்டுட்டு அலையிறானுங்க. பாய்மா. அந்த ஆள் எதுக்காக கேட்டு பிடிச்சி ஆட்டிட்டு இருக்காரு? அந்த ஆள் இல்ல, அப்பா. அப்பாவா? அப்பா இல்ல, அவன் ஒரு முரட. பேசாம வாடா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களாக்கு? உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆட்டோக்காரங்களா யாரும் வரமாட்டாங்களா? கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு போடா. நாங்க நடந்தா போறோம். ஓ, அதுக்காக தான் நீங்க சீக்கிரமா கிளம்புறீங்களா? உங்களை அனுப்பி வச்சுட்டு உங்க அம்மா என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்லுடி. ஆட்டோக்காரன் வீட்டு ஓனர் தவிர இங்க வேற யாரெல்லாம் வராங்க? ராத்திரியில யாராவது வராங்களா? இங்க யாரும் வரதும் இல்ல, நாங்க யாரையும் பாக்குறதும் இல்ல. உங்க 2 பேருக்கும் பொய் சொல்றதுக்கு உங்க அம்மா நல்லாவே கத்து கொடுத்துருக்கா. எனக்கு தெரியும்டி, இங்க நிறைய பேர் வந்து போறாங்க. நீ அவளோட பொண்ணு இல்ல, அவ புத்தி தானே உனக்கு இருக்கும். உன்கிட்ட நான் நிறைய விசாரிக்க வேண்டியிருக்குடி. நாங்க ஸ்கூலுக்கு போனோம். நான் சொல்லும் போது நீங்க போனா போதும். உங்களுக்கு இப்ப செலவுக்கு யாரடி பணம் கொடுக்குறாங்க? நீ சீக்கிரம் வாக்கா, நம்ம சீக்கிரமா ஓடிடலாம். அவன் வந்துட போறான். வாக்கா சீக்கிரம். நாம இப்படி ஓடி வரணுமா என்ன? அந்த ஆள் நம்மள துரத்திட்டு வருவான் தான் நினைச்சேங்கா. அந்த ஆள்னு சொல்லாத. நீ அப்படி சொல்றது எனக்கு பிடிக்கவே இல்ல. அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்னால முடியாது. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமாக்கா? இவர் நம்ம அப்பாவே கிடையாது. சாதாரண எந்த அப்பாவும் இப்படி இல்ல. நீ மனோட அப்பாவை பாத்திருக்கல? அவனை ஸ்கூல்ல விடும்போது கூட கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா விளையாடுப்பாரு. அப்புறம் கோபுவோட அப்பா என்னெல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு தெரியும்ல. இவர் அப்பாவே கிடையாது. எனக்கு இவரை சுத்தமா பிடிக்கல. அந்த ஆள் நம்மள ஒரு திருட்டு பார்வை பாக்குறான் பாரு. சி, அவர்லாம் ஒரு அப்பாவா? அப்பா இத்தனை நாள் ஜெயில இருந்ததுனால தான் அப்படி இருக்கிறாரு. அப்பா அங்கேயே இருந்திருக்க
நாம இருக்கிற இடத்துக்கு எதுக்காக வரணும்? அவர் நம்மளோட அப்பாடா. இத பாரு, மறுபடியும் அப்பான்னு சொல்ற. உனக்கு இதை யார் சொல்லி கொடுத்தா? அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ச்சே, அம்மாக்கு இந்த ஆள் எங்க இருந்து கிடைச்சான்னு தெரியல. கோபுவோட அப்பா மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு ஆள் நம்மளுக்கு மட்டும் அப்பாவா கிடைச்சிருந்தாருன்னா நாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். வினு, நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? இன்னொரு பையனோட அப்பா நமக்கு எப்படி அப்பா ஆக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஆள் வேண்டான்னு நீ தான் அம்மா கிட்ட போய் சொல்லணும். இதை நீயே போய் அம்மா கிட்ட சொல்லிக்கோ. நான் என்ன சொன்னாலும் அம்மா என்னதான் திட்டுவாங்க. அதனால நீ தான் சொல்லணும். அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா அந்த ஆள் விரட்டி வர்றதுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகுவேன். வீட்டு பக்கத்துல ஒரு பட்டாசு கடை இருக்கு. அங்க நிறைய பட்டாசுலாம் விற்கிறாங்க. அதை நான் வாங்கிட்டு வந்து அந்த ஆள் வரும்போது நான் அவன் பக்கத்திலே வெடிக்க வைப்பேன். அந்த ஆள் ஓடியே போயிடுவான். வினு, நீ தேவையில்லாத வேலை பார்க்காத. நாம நினைக்கிற மாதிரி அப்பா கிடையாது. அவர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. நீ ஒன்னும் என்னை பயன்படுத்த வேண்டாம். நாம நம்மளோட அப்பா கண்ணில் மாட்டாம இருந்தாலே போதும். ஐயோ, நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாடா. வா. டாக்டர் என்ன சொன்னாரு? வைரல் ஃபீவராம். அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கலாம்ல. வயிறு நிறைய தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொன்னாரு. வாமா போலாம். வா போலாம். நட. இவன் நல்லா நடிக்கிறான்னு நினைக்கிறேன். இனி சூரஜால 2 நாளைக்கு எங்கேயுமே வெளியே போக முடியாது. நீ பசங்களெல்லாம் கூட்டிட்டு வராத. இப்ப வர காய்ச்சல் மோசமானது. ஸ்ப்ரெட் ஆகணும்னா அது எப்படி வேணாலும் ஆகலாமா? நீ ராதாகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்தா போதுமான்னு கேளு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. முதல்ல அவளுக்கு கம்மி ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து போறேன். நீ இங்க இருந்தனா அவளை பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். சரி, நீ தூங்குமா. எனக்கு தூக்கமே வரலப்பா. அப்பா கொஞ்ச நேரம் என் கூட இருங்க. அப்பாவுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே. அப்பா, எனக்கு டீச்சரை பார்க்கணும் போலே இருக்கு. அட, இப்ப எப்படிமா பார்க்க முடியும்? நீங்க டீச்சருக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு காய்ச்சல்னா அவங்க கண்டிப்பா வந்து பாப்பாங்க. காய்ச்சல் போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணலாம். நான் இப்பயே பேசணும். நீங்க ஃபோன் பண்ணுங்க, இல்லனா கொடுங்க, நானே ஃபோன் பண்றேன். டீச்சர் பிஸியா இருப்பாங்க. என்னதான் பிஸியா இருந்தாலும் என் கால் அவங்க எடுப்பாங்க. கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்கப்பா, கால் பண்ணுங்க. இதுல டீச்சருங்கிற பேர்ல 2 நம்பர் இருக்கு. முதல்ல இருக்கிறது ஸ்கூல் டீச்சரோட நம்பர், ரெண்டாவது இருக்கிறது கால் பண்ணுங்க. என்கிட்ட கொடுங்க. கால் எடுக்கட்டும், அப்புறமா தரேன். ஃபோன் போகுதாப்பா? போது, ஆனா எடுக்கல. டீச்சர் பிஸியா இருக்காங்கன்னு தோணுது. காலை கட் என்கிட்ட பண்ணுங்க. கொடுங்கப்பா. எடுக்க மாட்டாங்க.
இப்படியே விட்டா சரியா இருக்காது. ஐயோ, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களே. இங்க பாரு. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பார்த்துட்டு வாங்க, நான் கூட இருக்கேன். ரொம்ப கோவமா இருக்கா? ஏன், அவளுக்கு என்ன ஆச்சு? டியூஷன் டீச்சர் இவ கால் எடுக்கல, அதான் கோவமா இருக்கா. கல்லுமா, டீச்சர் உன் ஃபோன் எடுக்கலையா? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல செல்லம், உன் ஃபீவர் கம்மியாகட்டும், நம்ம நேரா அங்க போய் பார்க்கலாம். நீ படுத்து ரெஸ்ட் எடு. உனக்கு சரியானதும் நாம உடனே அங்க போய் பார்க்கலாம். செல்லம், எதுக்கடி தங்க அழறீங்க? இங்க பாரு பொம்மை. கொஞ்ச நேரம் தூங்குங்க. பாப்பாக்கு என்னாச்சு, ஏன் அழறீங்க? கொஞ்ச நேரம் தூங்குடி செல்லம். எதுக்கு அழறீங்க? தூங்குங்க. சரி சரி, அழக்கூடாது. இங்க பாரு, அம்மாவை பாரு. தூங்குடி தங்கம். அம்மாடி ஆஷா, நீ கொஞ்சம் கதவு தர. எதுக்கு? அட, கதவு தரமா. என்னாச்சு மாமா? இங்க பாருமா ஆஷா, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூக்கம் வரும்ல, அப்படி தூங்கும்போது ஒரு சுகமா இருக்கும். அந்த அற்புத தூக்கத்தை உன் குழந்தை அழுது கெடுத்து விட்டுருச்சு. இதோட வால்யூமை கொஞ்சம் குறைச்சு வைக்க சொல்லுமா. இவ குழந்தை மாமா. இப்படி நம்ம வீட்ல ஒருத்தர் ஒரு வேலையும் செய்யாம தூங்கிட்டு இருக்காருன்னு குழந்தைக்கு தெரியாதுல்ல. இத பாருமா, இங்க நீங்க மட்டும் ஒண்ணு தங்கி இருக்கல, மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத மாதிரி குழந்தைய அழாம நீ தான் பாத்துக்கணும். அப்படி கஷ்டமா இருந்தா நீங்க வேற பிளேஸ்ல தங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓ, அப்ப தொந்தரவு கொடுத்து எங்களை நீ வெளியே அனுப்பிக்கலாம்னு நினைக்கிற. அதுக்கு உன்னோட இந்த குழந்தையோட அழுக மட்டும் போதாது. நீயும் சுமேஷும் இதோ தொட்டில படுத்து தூங்குற இந்த குழந்தையும் ஒன்னா சேர்ந்து அழுகிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நடக்கும். ஆனா குழந்தைங்க பிறக்கிறதும் அவங்கள வளர்க்கறதும் ஒரு பாக்கியம். எல்லாருக்கும்லாம் அந்த பாக்கியம் கிடைக்காது. பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை அழறதும் அது அடம் பிடிக்கிறதும் ஒரு தொந்தரவாதான் தெரியும். அதனாலதான் உங்களுக்கும் அப்படி தெரியுது. வேற ஏதாச்சும் சொல்லணுமா? அப்பனே ஈஸ்வரா, இவளோட அகங்காரத்துக்கு நீ உடனே ஒரு பதிலடி கொடுத்தாகணும்டா. ஹலோ ஹலோ, அந்த வழி அடைச்சிருக்கு. ஐயோ வேணும். டேய் வேணு தம்பி, வாடா வா, உள்ள வா. டேய் வேணு தம்பி, என் தங்கம், நீ இப்ப ஆளே மாறி போயிட்டடா. உன்னை இப்படி ஒரு கோலத்துல பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா உன்னை பாக்குறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் செல்ல உன்னை கட்டி பிடிச்சி பாசம் காட்டுறதுக்காக நான் இங்க வரல. நீ பரவாயில்ல வந்ததா நான் கேள்விப்பட்டேன்.
எப்படி தெரியும்? எனக்கு இங்க மட்டும் இல்லப்பா, ஜெயிலே சில ஆட்கள் இருக்காங்க, உனக்கு தெரியுமா? அப்படின்னா இத்தனை நாளா நீ என்ன பரோல் எடுக்கிறதுக்கு எதுக்காக நீ அங்க வரவே இல்லை? நீங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நில்லுடா, உன்னை நான் பரோல் எடுக்கிறதுக்காக எத்தனை பேருக்கு எங்கெங்க பணம் கொடுத்தேன் தெரியுமா? ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நேரம்னு ஒண்ணு வரணும் இல்லடா, அதான். நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. ஆனா அந்த நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். என் தம்பி இங்க இருக்கான்ல, அதான் எனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தவன். அவனை போய் நான் பார்க்க வேண்டியது. அவன் இங்க இல்ல, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் வர்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல அவளை தான் பார்க்கணும். யாரு? நம்ம சுமேஷோட பொண்டாட்டி ஆஷா. டேய், நம்ம அம்மாவை இங்கிருந்து துரத்தி விட்டதே அந்த ஆஷா தான். எறும்பு மாடு மாதிரி நீங்க தான் இருந்திருக்க, உன்னால எதுவும் செய்ய முடியலையா? டேய், இந்த வீட்டுல பொம்பளைங்க ஆச்சு தானே நடக்குது. ஆம்பளைங்க பேச்சா அவங்க எப்பவுமே கேட்க மாட்டாங்க. ஆனா நீ மட்டும் இங்க இருந்திருந்தானா அது நடந்திருக்காது. நம்ம அம்மாவை பார்த்துட்டு தானே இங்க வரேன். அவ காசுல உட்காந்து சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா இல்லையா? நினைக்கும் போது அப்படியே கடுப்பு ஏறுது. டேய் தம்பி, கோபப்படாதடா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், இரு. இதை பாடுற முதல்ல. நீ போனதுக்கு அப்புறம் இங்க ஏகப்பட்ட மாற்றம் நடந்திருக்கு. புது கேட்டு, புது ரோடு, இப்ப நம்ம வாசப்படி வரைக்கும் வண்டி வரும். ஆமா, நீ ஏன் இப்படி பழைய வழியில வந்த? பழசம் என்னைக்கு மறக்க கூடாது இல்லையா? ஞாபகப்படுத்த தான் வந்தேன். ஆமா, இடையில உனக்கு எல்லா ஞாபகம் மறந்துடுச்சா? ஆனா உன்னை பார்க்கும்போது அப்படி ஒண்ணும் தெரியலையே. பரவாயில்லடா, கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரி பண்ணணும். போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணணும். டேய் தம்பி, நீ இங்கிருந்து போய் ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. நீ வா, கமான். டேய் தம்பி, நீ இங்கிருந்து போய் 7-8 வருஷம் ஆச்சு. நீ உள்ள வரும்போது வலது கால எடுத்து வச்சு தான் உள்ள வரணும். நீ உள்ள போனதும் ஆஷா கணத்துல ஓங்கி ஒரு அறை விடணும். அது உனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும், பாக்குற எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வா 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 வா, ஓடி வா ஓடி வா வா வா, உள்ள வாடா. வா, இப்படி உட்காரு, இந்த சேர்ல உட்கார்றா. டேய், ஒரு நிமிஷம்டா, நான் ஆஷாவை கூப்பிட்டு வந்துடுறேன். அவ இப்போ உன்னோட ரூம்ல தான் தங்கியிருக்கா. ரூம் மட்டும் இல்லடா, இந்த வீடே இப்போ அவ கையில தான் இருக்கு. இப்போ வந்துடுறேன். அம்மாடி ஆஷா, ஆஷாமா, அம்மாடி ஆஷா. ஆஷாமா, கொஞ்சம் கதவை திறமா. ஆஷாமா, தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, குழந்தை தூங்கிருச்சா? தூங்கிட்டா. ஓ அப்படியா? ஒரு ஆளு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. குழந்தையவா? ஐயோ இல்ல, ஆஷா உன்னதாமா. என்னையா? உன்னை பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, ஆஷா உனக்கு கொடுக்கறதுக்காக ஒரு அற்புதமான பரிசோட தான் அந்த ஆளு இங்க வந்திருக்காரு. வாமா, வந்து அந்த பரிசை கையோட வாங்கிட்டு போ. அட வந்த உடனே திரும்பி போயிடலாம், சீக்கிரம் வா. அட வாமா. அதோ உட்கார்ந்துருக்காரு, அவரு தான் நான் சொன்ன ஆளு. ஆளு வந்து கூப்பிட்டாதான் நீ வருவியா என்ன? இங்க வாடி. அட வாமா, போய் பரிசை வாங்கிக்க. இங்க வா. போ போ, சீக்கிரம் போ, கோவப்படுவாரு. இந்த வீட்டுக்கும் சொத்துக்கும் முதலாளியா இங்க ஒரு கிழவி இருந்தாங்கல்ல, அவங்க அது வந்து பாலாக்கா கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா போனதுக்கு நீ தானடி காரணம். இப்ப நீ தான் இங்க ராணி இல்ல? அட எதுக்காகடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல பரிசு கொடுத்துட்டு அப்புறமா பேசு. இது எல்லாத்தையும் நீயும் புருஷனும் தனியா அனுபவிக்கலாம்னு நினைச்சீங்களா என்ன? நீயா போய் எங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வரணும். இந்த வாரமே போய் கூட்டிட்டு வரணும். இல்லனா நீ இந்த வீட்டுல இருக்க மாட்ட. டேய் இவ்வளவுதானா? டேய் வேணும், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எங்கடா போச்சு? முதல்ல ஃபைட்டு, அதுக்கப்புறம் தான் டயலாக். அதான உன்னோட பழக்கமா இருந்துச்சு. எப்பறம் உன்னால இவ்வளவு கட்டுப்பாடா இருக்க முடியுது? ஜெயில யோகா சொல்லி தராங்களா என்ன? இவ்வளவு இல்ல, நான் பார்க்கணும்னு நினைச்சது சுமேஷ. அவனுக்கு 100 ஆயுசுடா. பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டான் பாரு.
பரோல்ல இருந்து வெளியில வந்து நீங்க வராததுனால நானே உங்களை தேடிட்டு வரலான்னு இருந்தேன். ஓ, நீ கஷ்டப்பட வேண்டாம் நினைச்சதா நானே இங்க வந்தேன். நீங்க வந்தது நல்லது. இதுக்கப்புறம் பரோல் டைம் முடியற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீங்க எங்கேயுமே போக கூடாதுண்ணா. ஆஷா, வேணனுக்கு நீ நல்லா சமைச்சு போடணும். அண்ணே, உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளுங்கண்ணே, அது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கும். நான் இங்க ஒண்ணும் வரவேற்பை ஏத்துக்கிறதுக்காக வரல, உன்கிட்ட சில விஷயம் கேட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, என் கேஸுக்காக நீ எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ண? அது வந்து ஒரு 5 லட்சம். ஐயோ, சிங்கம் களம் இறங்கிருச்சு. யாருக்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்த? சொல்றா, சொல்லு. தள்ளி போடி இந்த பக்கம். என் பேர்ல இருந்து ஷேரை எழுதி வாங்கிட்டு இவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஆனா ஒரு பெரிய அமௌண்ட்டை வக்கீல் ஃபீஸா வாங்கிட்டாரு. நான் அவனையும் பார்த்துட்டு தானே இங்க வர்றேன். ஒரு 20-25 லட்சம் ரூபாய் விலை மதிப்புள்ள என்னோட ஷேரை எழுதி வாங்கிட்டு ஒரு விளங்காத வக்கீல்கிட்ட என் கேஸ கொடுத்திருக்கேன். நீ செஞ்சதுனாலதான் நான் ஜெயிலுக்குள்ள ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டி வந்துச்சு. ரத்த பந்தமா, பெரிய ரத்த பந்தம். உங்களுக்கு எல்லாம் காசு மட்டும் இருந்தா போதும்ல, மத்தவனை கொன்னோ ஏமாத்தியோ எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் இல்லையா? இன்னைக்கு நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்டா, புறம்போக்குகளா. வேணும் நல்லா காட்டுன்னு காட்டுவேன்னு பார்த்தா இப்படி மெதுவா அடிக்கிற. நான் தான் அப்பவே சொன்னல, அந்த ஆள் வாதாடின 4 கேஸுக்குமே அந்த ஆளோட கட்சிக்காரங்களுக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு. 3 பேருக்கு ஆயுள் தண்டனையும் ஒரு ஆளுக்கு தூக்கு தண்டனையும். இங்க பாரு, போயும் அந்த வக்கீல் கிட்ட கேஸ ஒப்படைச்சிருக்காங்களேன்னு தான் ஜட்ஜு மேல அனுதாபப்பட்டு உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காரு. அது தெரியுமா? இல்லன்னா உனக்கு தூக்கு தண்டனை தான். என்ன டேய் ஏடா கூட பிறந்த அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியடா. இதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு 2 வருஷம், அதுக்குள்ள என்னோட தண்டனை எல்லாம் முடிஞ்சிடும். நான் திரும்பி வரும்போது நீயும் பொண்டாட்டியும் குழந்தையும் இங்க இருக்கவே கூடாது. இந்த வீட்டையும் 1/2 ஏக்கர் நிலத்தையும் அம்மா என் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அது அன்னைக்கு. இப்போ இங்க புது சட்டம், நீ வாங்கின எல்லாத்தையும் திரும்ப எழுதி கொடுத்துடணும். நீயா அதை எழுதி கொடுக்கலன்னா நான் உன்னை கொடுக்க வைப்பேன். அப்புறம் உனக்கு தான் பெரிய நஷ்டமா இருக்கும். புரிஞ்சுதாடா? நீ சொன்னது எல்லாத்துக்குமே அவனுக்கு சம்மதான்டா. அது அவனோட முகத்தை பார்த்தாலே தெரியுது பாரு. டே தம்பி, இதுக்கப்புறமா நம்ம கச்சேரி ஆரம்பிக்கலாமா? டே வேணும், நம்ம 2 பேரும் எவ்வளவு நாளைக்கு அப்புறமா சந்திக்கிறோம், கொண்டாட வேண்டாமா? கொண்டாடணும். நான் கொண்டாடிட்டு தான் இங்கிருந்து போவேன். அப்படி சொல்றேன். இப்ப நாங்க போய் சந்தோஷத்தை கொண்டாட போறோம். அதை முடிச்ச உடனே உனக்கு சிறப்பான கவனிப்பு இருக்கு. என்னங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.